நடிகர் வடிவேலு அவர்களுடைய பேட்டி வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்துவிட்டு நாம் பேசலாம். இன்னொரு பெண் நடிகர் கழகத்தில், அதாவது சிவாஜி ஐயாவுக்கு அப்புறம் ஒரு பெண்ணாக பிறந்து சிவாஜி ஐயா எந்த அளவுக்கு புகழ் வாங்கினாரோ அதே மாதிரி நடிப்பில் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மக்களையும் மனங்குளிர சிரிக்க வச்சு, அதாவது நான் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து என்னுடைய இனம் நகைச்சுவை திலகம். அவர் நடிகர் திலகம்னா இவங்க ஒரு நகைச்சுவை திலகம். ஆட்சி மனோரமா அவங்க வந்து இன்னைக்கு திரையுலகத்தை விட்டு போனது எனக்கு என்ன சொல்றது, நாக்கு தழும்பு. எனக்கு மிகப்பெரிய இழப்புங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழகத்தில் இருக்க, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை தமிழருக்கும் பெரிய இழப்பு. அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அவங்க நம்மளை விட்டு போகலை, நம்ம உடனே இருப்பாங்க. தினமும் அவங்க நகைச்சுவை காட்சி பார்த்துட்டாங்க. நான் எத்தனையோ படங்கள் அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எத்தனை படம் நடிச்சா கூட அவங்க கூட சேர்ந்து நடிச்ச ஒரே ஒரு படத்துல நான் இன்னைக்கு பெருமையா நினைக்கிறேன். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற படத்துல நாயகசையானக்கு அப்பாவாகவும் ஆட்சி மனோரமாவும் எனக்கு தாயாவும் நடிச்சது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேர் உள்ள ஒரு படம். அது அந்த படத்தில் அவங்க புள்ளியா நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு புள்ளியா நடிச்சு இன்னைக்கு அந்த இடத்துல வந்து புள்ளியா தான் நான் வந்து நிற்கிறேன். நான் விஷயத்தை கேள்விப்பட்டது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னுடைய ஆன்மா அந்த இறைவனடியில் போய் சேரணும். அந்த குடும்பத்தை எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுங்க. அப்பா நம்ம வந்து போகல, ஆட்சி மனோரமா அவர் இந்த திரையுலகத்தை இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அந்த இழப்பை நம்ம இழப்பா நினைக்காம அவங்கள தெய்வமா நினைச்சு நம்ம எல்லாருமே சேர்ந்து வழி